நேத்து ஒரே நாள்ல நம்ம இந்தியால இருக்கிற ஐடி ஸ்டாக்ஸ் மட்டும் 1.9 லேக் க்ரோஸ் லாஸ் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ் 8% லாஸ், டிசிஎஸ் 6% லாஸ். ஐடி இண்டஸ்ட்ரிக்கு என்ன நடந்துச்சு? இது எல்லாத்துக்கும் காரணம் ஆந்த்ரோபிக் கம்பெனி ரிலீஸ் பண்ண கிளாட் கோவொர்க் ஏஐ தான். வால் ஸ்ட்ரீட்ல இருந்து தலால் ஸ்ட்ரீட் வரைக்கும் $300 பில்லியன் வைப் அவுட் பண்ணிருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் இதை சாஸோட அழிவுன்னு சொல்றாங்க. ஜான்வரியில இந்த கிளாட் கோவொர்க் அனௌன்ஸ் பண்ண போது இதுவும் ஒரு ஆட்டோமேஷன் டூல்னு நம்ம எல்லாரும் சைலண்டா விட்டுட்டோம். ஆனா February 3 மொத்த கதையும் மாத்திட்டாங்க. இன்னைக்கு அது வெறும் டூல் இல்ல, லீகல்ல இருந்து ஹெச்ஆர் வரைக்கும் 11 டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் எம்ப்ளாயிஸை அன்லீஷ் பண்ணிட்டாங்க. ஜான்ல நம்ம டேக் இட் ஈஸின்னு நினைச்ச அந்த விஷயம்தான் இப்போ ஐடி மார்க்கெட்டையே ஷாக் ஆக்கி இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் ஏன் பை பண்றாங்கன்னா இது இப்போ அட்வைஸ் பண்ணல, ஒரு டீம் செய்ய வேண்டிய வேலையை செய்யுது. சும்மா யோசிச்சு பாருங்க, பல நாள் ஆகிற லீகல் கான்ட்ராக்ட் செக்கிங் இப்போ சில மணி நேரம் தான். ஃபினான்ஸ் ரிப்போர்ட்ஸ், மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ், ஹெச்ஆர் ஸ்கிரீனிங்னு எல்லா காம்ப்ளெக்ஸ் வேலையும் இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் இப்போ தானாவே செய்யுது. ஆந்த்ரோபிக் இதை ஒர்க் அலாங்சைட் யூன்னு சொன்னாலும் மார்க்கெட் இதை இன்ஸ்டெட் ஆஃப் டீம்ஸ்னு தான் பார்க்குது. சொன்னது மட்டும் செய்யற காலம் முடிஞ்சு அதுவே முடிவெடுக்கிற இந்த சுதந்திரம் தான் இப்போ ஐடி ஸ்டாக்ஸ்ல ஒரு பிளட் பாத்தை உருவாக்கி இருக்கு. சரி, இது எப்படி நம்ம ஊர் ஐடி கம்பெனிஸை அஃபெக்ட் பண்ணுது? அதை புரிஞ்சுக்க நம்ம லேபர் ஆர்பிட்டாஜ் மாடலை பார்க்கணும். வெஸ்டர்ன் கம்பெனிஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் மாதிரியான கம்பெனிஸ் கிட்ட ஏன் வராங்க? அவங்க ஊர்ல ஒரு வேலை பண்ண $100 ஆகும்னா நம்ம ஊர்ல அதே தரத்தோட $30 வேலை முடிஞ்சிடும். இந்த கேப் தான் நம்ம ஐடி இண்டஸ்ட்ரியோட ஆக்சிஜன். ஆனா இப்போ கிளாட் மாதிரியான ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து அந்த $30 வேலையை வெறும் $3 முடிக்க ரெடி ஆயிருச்சு. எல்லாரோட மனசுலயும் இருக்கிற கவலை ஜாப் போயிடுமான்னு. இண்டஸ்ட்ரி அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, சிம்பிள் கோடிங், ஜூனியர் லெவல் டெஸ்டிங் அண்ட் டேட்டா என்ட்ரி மாதிரி ரிப்பிட்டேட்டிவ் கோடிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஜாப்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரிஸ்க் அதிகம். ப்ளூம்பர்க் ரிப்போர்ட்ல ஐடி ஸ்டாக்ஸ் டிக்ளைன்னு சொன்ன உடனே இண்டஸ்ட்ரி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க வேண்டாம். இது ஐடிக்கு எண்ட் இல்ல, இது ஒரு நியூ பிகினிங்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸ் போடுற ஹியூமன் கம்ப்யூட்டர்ஸ் எப்படி கால்குலேட்டர் வந்த உடனே மாறினாங்களோ அதே மாதிரி இப்போ ஐடி எம்ப்ளாயீஸும் மாறணும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏஐ ஓன்ட் ரீப்ளேசஸ், ஆனால் ஏஐ யூஸ் பண்ணுற ஒரு ஹியூமன் நம்மளை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் இப்போ ஃபார்முலா. டெய்லி 30 மினிட்ஸ் ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி பாருங்க. டொமைன் நாலேஜை வளர்த்திக்கோங்க. கோடிங்கை ஏஐ பண்ணாலும் ஆனால் அந்த பிஸ்னஸ் கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு தான் தெரியும். கொலாபரேட் பண்ண பழகிக்கோங்க. ஏஐ கூட போட்டி போடாம அதை உங்க அசிஸ்டண்டா மாத்துங்க. நீங்க இப்போ எந்த சைடு இருக்கீங்க? ஸ்கில் அப் பண்ற சைடா இல்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்சர்வ் பண்ற சைடா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னு நினைச்சீங்கன்னா லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஏஐ பத்தின இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.